உலகத்தமிழ் நெஞ்சங்களுக்கு bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ bestmarriagematch.com அப்படிங்கிற இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ் லண்டன்லேருந்து நடத்திட்டு வர்றோம். ஸோ இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ் நடத்திட்டு வர்ற இந்த யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களை ஒரு முறையாக பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாரம் நம்ம வீடியோ வரல. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அடித்து கேட்டிருந்தீங்க, எங்கே வீடியோ காணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பிஸியாக இருக்கணும். இந்த bestmarriagematch.comங்கிற இந்த இணையதள சேவை வந்து அவ்வளோ பிஸியாக இருக்குது. நிறைய மனங்கள் இணைகிறாங்க, நிறைய குடும்பங்கள் இணைகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இணைய நம்மளுடைய வேலை பழுவும், அதுக்கான அந்த ஒரு மேட்ரிமோனியல் சர்வீஸை நம்ம வச்சு நடத்துறதுக்கான அந்த வேலை பழுவும் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. பட் ரொம்ப என்ன சொல்கிறது, சுகமான சுமைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் எங்களுடைய நிலைமையாக இப்போ இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எனிவே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நல்ல சூப்பரான ஒரு வரனோட தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப ஸ்பெஷலான வரன் இன்றைக்கி. ஸோ அந்த வரனை பார்க்குறதுக்கு முன்னால் எல்லா வாரமும் நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து ரொம்ப காமனானது. இது வந்து நம்ம வரன் தேடுற வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே காமனானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை பார்த்ததும் நான் இப்போ இந்த வரன் நம்ம இப்போ இந்த bestmarriagematch.com இந்த ஒரு யூடியூப் சேனல்லேருந்து போடுறதுனால நான் நம்மளுடைய வரன் தேடுற பெற்றோர்கள், வரன் தேடுற ஆள்கள், இவங்களுக்குள்ள உள்ள அந்த பிரச்சனையாக நான் இதை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வரன் நம்ம பார்க்குறோம். நம்ம பிள்ளைக்கு, நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுக்கு ஒரு பையனை போய் நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன். ஸோ பார்த்தா ஒரு வேளையில் நம்ம நினச்ச அளவுக்கு அந்த பையன் இல்லை. ஒரு வேளையில் உடல் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் பருமனாக இருக்கலாம், இல்லைனா வந்து அவருடைய கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், நம்ம நினச்ச அளவுக்கு இல்லாமல், இல்லைனா அவருடைய வளர்த்து இதாக இருக்கலாம், இல்லை படிப்பில் கம்மியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, அவங்க வீடு சின்னதாக வீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இவங்கள விட, இவங்க பார்க்க போனவங்களோட அங்கே இருந்தவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கலாம். அப்போ வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பிடிக்கல, அந்த வரனை பிடிக்கல, ஓகே வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்தீங்களே, பார்க்க வந்தீங்களே, என்ன அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கன்னா, நம்ம சொல்லும்போது வந்து அதை ஒரு நாசுக்காக சொல்லணும். இல்லை நாங்கள் வேற பார்க்குறோம், வெளியில் பார்க்குறோம், இல்லைனா வந்து இப்போ கல்யாணம் வைக்கல, ஏதோ ஒன்றை வந்து ஒரு நாசுக்காக ஒரு நல்ல நாகரிகமான ஒரு பதிலை சொல்லணும். சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நேரே அந்த பையனை எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் சரியில்லை பார்த்துக்கிடுங்க, அந்த பையனுக்கு பார்த்துக்கிடுங்க வீடு கிடையாது பார்த்துக்கிடுங்க, அது கிடையாது பார்த்துக்கிடுங்க, அந்த பையனை பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இவங்க என்னதெல்லாம் குறை அந்த பையன்கிட்ட பார்த்தாங்களோ அந்த குறையெல்லாம் எல்லாத்துட்டையும் அப்படி ரொம்ப வெட்ட வெளிச்சமாக சொல்லிடுறது. சிலவங்க நேரில் கூட சொல்லிடுறாங்க. இது என்னங்கிறத, இது வந்து ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வாரத்தினுடைய ஒரு வரனை வச்சு வரனை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வாரத்தினுடைய வரன் வந்து சூப்பரான வரன். இவங்க பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு பெண், இவங்க தனக்கான ஒரு துணையை தேடுறாங்க, நல்ல ஒரு கணவரை தேடுறாங்க, நல்ல கடவுள் பக்தி உள்ள பெண், நல்ல ஒரு அன்பான ஒரு அமைதியான பெண். ஓகே, இவங்க வந்து சூப்பரான எஜுகேஷன், PhD முடிச்சிருக்கிறாங்க, PhD இன் என்வாயன்மெண்டல் சயின்ஸில் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு டிவோர்ஸ், இவங்க ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்க, குழந்தை இல்லை இவங்களுக்கு. இவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா லண்டனில் வந்து என்வாயன்மெண்டல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ரொஃபஷனலாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. இவங்க ஊர் வந்து இந்தியா, தமிழ்நாடு சொந்த ஊர். பட் இப்போ வந்து வேலைக்காக இவங்க லண்டனில் வந்து குடிபெயர்ந்துருக்கிறாங்க. ஸோ இவங்க எதிர்பார்க்குற ஒரு கணவன் வந்து ஒரு மணமகன் எப்படின்னா, தன்னை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய ஒரு பையன். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை அன்பு செய்யணும். என்னுடைய பணத்துக்காகவோ, இல்லைன்னா என்னுடைய பதவிக்காகவோ, என்னுடைய படிப்புக்காகவோ, இந்த மாதிரி அன்பு செய்யாமல் என்னையே அவர் அன்பு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பையன் வேணும்னு அவங்க வந்து கேட்குறாங்க. இவங்க தேடுற பையன் வந்து டிவோர்ஸியாக இருந்தாலும் ஓகே, அவர் வந்து இல்லை விடோவராக இருந்தாலும் ஓகே, பட் அவருக்கு வந்து குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோரிக்கையை இவங்க வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு பெண், ரொம்ப ஒரு சாந்தமாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப சாந்தமாக இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட பேசினப்போ அவ்வளோ ஒரு சாந்தமாக, அவ்வளோ ஒரு பொசிஷனில், இவ்வளோ ஒரு இதில் இருந்த பிறகு எந்த ஒரு ஹெட் வெயிட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு டவுன் டு அர்த்தாக இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மனசுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க எதிர்பார்க்கக்கூடிய மணமகன் வந்து கூடிய சீக்கிரமாக இந்த மாதிரியான ஒரு மணமகன் எனக்கு வேணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லையா. ஸோ இந்த மணமகன் வந்து
கூடிய சீக்கிரமாக இவங்களுக்கு அமையணும்னு நம்ம எல்லாரும் கடவுளை பிரார்த்திப்போம். உங்களில் யாராவது இந்த மாதிரி இவங்க சொன்னக்கூடிய இந்த க்ரைட்டீரியா இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்கள வந்து அணுகலாம். எப்படின்னா 2 விதமாக அணுகலாம். எப்படின்னா நீங்கள் எங்களை டைரெக்டாக அணுகணுன்னா உங்களுடைய பயோடேட்டா ஃபோட்டோ எல்லாம் வச்சு நீங்கள் வந்து bestmarriagematch@gmail.com அப்படிங்கிற அந்த ஒரு இமெயில் ஐடிக்கு உங்களை வந்து நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட உங்களுடைய பயோடேட்டாவை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நாங்கள் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு உங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஒரு விதமான இது. இன்னொரு விதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இவங்களை டைரெக்டாக நீங்கள் அணுகணுன்னா இவங்க நம்மளுடைய bestmarriagematch.comல வந்து பதிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்களை நீங்கள் நேராக நீங்கள் ஆன்லைன் நீங்கள் மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் முதல்ல வந்து bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும். ரெஜிஸ்டர் ஆகிட்டு அங்கே அந்த சர்ச் காலம் வரும் இல்லையா, அதில் போய் நீங்கள் BMM 202-309-8486 இந்த நம்பரில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய ப்ரொஃபைல் வரும். உங்களுக்கு வந்து அவங்கள பிடிச்சிருந்தா, அவங்களுடைய இதெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடிய 2 முறைகள். இவங்களுடைய க்ரைட்டீரியா என்னங்கிறது நான் சொன்னேன்ல. ஸோ இவங்க வந்து PhD முடிச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வரக்கூடிய மணமகன் வந்து ஒரு இணையாக படித்த அந்த மாதிரி இணையாக ஒரு வேலை உள்ள ஒரு மணமகனை தான் இவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களை அறிமுகப்படுத்தினதில். கண்டிப்பாக சீக்கிரமாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணை அமையும். அதில் வந்து எந்தவித சந்தேகமுமே இல்லை. பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, இப்படி சொல்லிட்டு என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஒரு ஆளை பார்த்துட்டு ஒரு வரனை பார்க்க போகிற இடத்துல அந்த வரனை பிடிக்கலைன்னா அவங்கள்ட்ட உள்ள குறைகள் எதையாவது சொல்லி அதை பெருசுப்படுத்தி அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொல்லி இது சொல்லிடுறாங்க. முகத்துக்கு நேரம் சிலவங்க சொல்கிறாங்க, சிலவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் ஊரில் எல்லார்ட்டையும் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒவ்வாத ஒன்று. இது வந்து எல்லா நிலையிலையுமே இருக்குது. இப்போ நம்ம யூடியூப்பில் இருக்கிறோம், ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ போட்டோமே நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் அடிக்கிறாங்க. பட் ஏற்கனவே வந்து இந்த வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு விதமான ஒரு மனநிலையில் இருப்பாங்க, ஒரு ஏக்கத்தோடு இருப்பாங்க. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பையன் அமைஞ்சிடணும், நல்ல ஒரு பெண் அமைஞ்சிடணும். எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி அது சம்மந்தப்பட்டவங்க அந்த பையனோ பெண்ணோ எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிடணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிடணும்னு அவங்களும் அது ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க. அந்த ஏக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்கள வந்து நம்ம சில நேரங்களில் இந்த மாதிரி வார்த்தைகளால் புண்படுத்தும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. நான் ஒரு வேளையில் அவ்வளோ குண்டாக இருக்கணும், எனக்கு இனி கல்யாணமே முடியாதோ, எங்கள் வீடு ஒரு சின்ன வீடு இருக்குதே, எனக்கெல்லாம் பொண்ணே அமையாது, எனக்கெல்லாம் மாப்பிள்ளையே அமையாது அப்படின்னு சொல்லி அவங்க மனம் வந்து ரொம்ப வந்து ஒரு கடினமான ஒரு நிலைக்கு போயிடும். ஸோ நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய குறைய சொல்லி அவனுக்கு அது இல்லை அவனுக்கு இது இல்லைன்னு சொல்லி அந்த ஒருத்தங்களை வந்து குற்றம் சாட்டுறதை நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்கணும். இந்த வரன் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஸ்பெஷலி அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com